அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பேன் கேக் தாங்க. பேன் கேக் இன்றைக்கி மைதா மாவு வச்சு நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத்தாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துறேன். பாருங்கள், இந்த கப்பால் 1 கப்பு உங்கள்கிட்ட எந்த கப்பு மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த கப்பால் நீங்கள் வந்து அளந்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு முட்டை நான் வந்து உடச்சி ஊற்றிடுறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப்பு இருக்கும் ஒயிட் சுகர் சேர்த்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நாடு சக்கரை இருந்தாலும் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த முட்டையோட மாவோட எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் கொடுத்துட்றேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3/4 கப்பு பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்து மாவை நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இருக்கிற பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. ஆனால் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு பாலோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சமாக 1/4 கப்பு இருக்கும் நான் வந்து பால் ஊற்றிருக்கேன். ஃபுல்லாக இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தா நான் வந்து 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப் பால் வந்து ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஊற்றி கையாலே நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எப்படி ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பேன் கேக் வந்து பஃபியாக வருங்க. நல்லா அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். ஃபைனலாக அதில் இந்த ஸ்வீட் எடுத்து காட்டுறதுக்கோசரம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ ஒரு 20 தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம கரெக்டாக ஊற்றி விட்டுடலாம். அதே ஸ்ப்ரெட் ஆகி வரும். நம்ம லைட்டாக மேலே வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ரொம்பவும் நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இழுக்க முடியாது. ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சுற்றி ஊற்றிட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதே சமயம் நல்ல பஃபியாகவும் இருந்துச்சுங்க. செம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு. திரும்ப சுற்றி ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம எக்குலாம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் சேர்த்துருக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இந்த பேன் கேக்கை. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன் நான். பாருங்கள், நம்ம ஊற்றும் போதே அது அழகாகவே ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இதேமாதிரி சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் நீங்கள் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ தூரம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் பண்ணு மாதிரி வருது. சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஹெல்த்தான நீங்கள் வந்து பேன் கேக் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.